பற்றி எப்படி நடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா 30 நாளில் உள்ள நாற்று. நாங்கள்லாம் வந்து பெரும்பாலும் மிஷின்லலாம் நடமாட்டோம். நாற்று விட்டு கையால் பிரித்து தான் ஒரு அடி அகலத்தில் நடுவோம். அதாவது சன்ன நல்லா இருந்தால் 3/4 அடியில் நடுவோம். மோட்டார் ரகம்னா ஒரு அடியில் நடுவோம். ஏன்னா அது கலை மேலாண்மைக்காக நாங்கள் நடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு 30 நாளில் நாங்கள் இப்போ இந்த நாற்றை எடுத்து நடுறப்ப ஒரு 2 நாற்று வச்சு நடுவோம். 2 நாற்று நடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள், புது இது இதுலேருந்து கிளைகள் வெடிக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாற்று வைக்கிறப்ப இப்போ நமக்கு இந்த சைடில் வந்து ஒரு ஒரு ரூட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30 கிளை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு செடி கேப் இருக்கிறப்ப இது காத்தோட்டம் நிறையா வரும். அதனால் பூச்சிகள் எங்களுக்கு வந்து தாக்கிறதுக்கு வேலை இல்லை. ரெண்டாவது நெருக்கமாக இருக்கா, ஒரு இது சாஞ்சினா அடுத்து சாய்ச்சிக்கிட்டே போவோம். இது சாயாது. ஏன்னா மண்ணை வந்து நாலா பக்கமும் உங்களுக்கு வந்து கிளை வெடிச்சோன்னா இழுத்து பிடிச்சிக்குது. அதனால் எந்த காற்றாக இருந்தாலும் எது இருந்தாலும் உங்களுக்கு அசையாமல் நிற்கும். அதனால தான் நாங்கள் வந்து பாரம்பரிய நெல்லாம் கையால் நடுறோம். ஒரு அடி அகலத்தில் நடுறோம். இதனால் நாங்கள் கோணா விடர்னு ஒன்று வச்சு அதை கலை மேலாண்மை நாங்கள் பண்ணிக்குவோம். ரெண்டாவது கையாலையும் களை எடுத்துக்குவோம். இப்படி தான் நாங்கள் வந்து நடவு முறையில் நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 30 நாள் நாற்றுக்கு 4 விதையை விட்டு நாங்கள் நட்டு